ஹலோ, வணக்கங்க. 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 இவர் கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருஷத்த நண்பர் எனக்கு. இன்றைக்கி நேற்றெல்லாம் இல்லை. இவர் இந்த நீவர விஷயமா கொஞ்சம் எனக்கு தெரியும் ஒரு 5 வருஷமாக அதுக்குள்ளே ப்ராக்டிஸில் இருக்கார். வர்மம்னு சொல்லிட்டு இது ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு. நான் அடிக்கடி இவர் கூட தொடர்பில் இருப்பேன். அப்போ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு இந்த L4 L5ங்கிற இதெல்லாம் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி அதெல்லாம் எடுத்தேன். பட் அதில் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கெல்லாம் மைல்டு கொலாப்ஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிசியோதெரபிஸ்டெல்லாம் போக சொன்னாங்க. நான் அந்த பிசியோதெரபிஸ்டெல்லாம் போய் பார்த்தேன். பட் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதில் ஸ்கில்லுடு ஆறுனால நம்மளால் கண்டும் பிடிக்க முடியல யார் என்னங்கிறதெல்லாம். அதனால் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தப்போ இவருடைய நண்பர், இவருடைய காண்டாக்டாக ஒரு விஷயமா, தொழில் விஷயமா எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அடிக்கடி தொடர்பு இருக்குது. அப்போ போனப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இவரோட ஒய்ஃபுக்கோசரம் ப்ராக்டிஸ் எடுத்தாருங்க அவர் குருஜி கிட்ட. அந்த எடுத்ததில் அவர் அது நல்ல ரிசல்ட்டு நல்லா இருக்குன்னு அதுக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் ஒன்று சொன்னார். ஒரு டாக்டருக்கு ஒருத்தருக்கு நீவி அது நல்லாச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஆல்ரெடி இவருக்கு பார்த்திங்கன்னா இவங்க பரம்பரையே இந்த நீவர தொழில் இருக்கிறதுனால இவருக்கு இந்த டச் ரொம்ப குயிக்காக டெவலப் பண்ணிக்கிட்டார். அதை எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இந்த எம்ஆர்ஐ பண்ணினப்போ இருந்த ப்ராப்ளத்தில் நான் எடுத்ததில் அப்புறம் இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவர் அந்த 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஒரு 3 சிட்டிங்கோ 4 சிட்டிங்கோ நீவுனார். நான் 2-3 டைம் அங்கே போனேன். அப்புறம் 2 டைம் இங்கே வீட்டுக்கு வந்தார். நல்லா நீவி விட்டார். அந்த பெயின் கீனெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தராக இடையில வருஷத்துக்கு ஒருக்கோ இல்லை ஒரு 5 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஒரு சும்மா ஒரு நீவிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய பிஸ்னஸோடைய பிஸினால் முடியல. இப்போ மறுபடியும் கொஞ்சம் லேசாக மைல்டாக அந்த வலிகளெல்லாம் இருக்குது. இப்போ மறுபடியும் அவர்கிட்ட நீவருக்கு கூப்பிட்டேன். நீவருக்கு வந்திருக்கேன் நான். இப்போ மறுபடியும் இப்போ அவர் நீவராரு. இது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க. இது பரம்பரையாக காலங்காலமாக இருந்தது தான். இது ஒரு காலத்தில் இருந்தது. இடப்பட்ட காலத்தில் அது யாரும் டெவலப் பண்ணிக்கல. ஸ்கில்லுடாக யாருக்கும் தெரியப்படுத்தாமல் போயிட்டாங்க அன்றைக்கி இருந்த முன்னோர்களெல்லாம். அதனால் எல்லோரும் பல வேலைகள் பல விஷயங்களாக எல்லோரும் வெளியே கிளம்பிட்டாங்க. மீண்டும் இதெல்லாம் கைகோர்த்துருக்குது. இதெல்லாம் நல்லா சிறப்பாக நல்லா செய்யுங்க. நல்லா இதில் நிறைய சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்கள் குருஜிக்கு இதை சொல்லுங்கள். நிறைய அதில் சக்ஸஸ் பண்ணணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் பேர் செந்தில்குமாருங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம்ங்க. நன்றிங்க செந்தில்குமார். இது என்ன அப்படின்னா, இதில் மெயின் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் முதுகு தண்டுவடம் தாங்க. முதுகு தண்டுவடத்தில் எவ்வளோ பிரச்சனைக்கு இருந்தாலும் சரி அதை சரி பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சரி பண்ணி கழுத்தில் காலர் போட்டவங்க வரைக்கும் காலர் நம்மகிட்ட வந்த உடனே காலரை கழட்டி ரிமூவ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் போட வேண்டியது இல்லைங்க. அடுத்த செகண்ட்லேருந்து போட அந்தளவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். போயிட்டுருக்கு. நிறைய பேர் நல்லபடியாக உடம்ப சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றிங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.